வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ண. எதுக்கு இப்போ பயந்து பின்வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸை கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேட்கிறேன். வை, எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்க, யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பழிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்கர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்? எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ்னு ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அதை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோலை மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்க. நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாம என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணம் காட்டுனரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா? ஒன்னு நான் இங்கிருந்து 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க. இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் பொறுப்பு. என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான். அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியானறான். நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிடுவேன். எல்லாத்தையும். நில்லடா. நீ அப்படியே போயிட்டா விஸ்வா, அந்த நாயை வெளியே விடு. சரிங்க சார். என் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா காக்கி சட்டை போட்டு நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இதுக்கா இப்ப நீங்க வந்து ஒரு ஷோ காட்டினிய. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு. இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு. உன் வண்டவாளெல்லாம் இது ஒண்ணு போதும் உன்னை 3 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447. என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா. வேறன்னு சொன்ன? நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா? ஏடா பரதேசி பயல, மதம் பிடிச்ச யானைய மயக்க வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பார்த்திருப்ப. ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்னு நெத்தியில மோதி அடக்குன வேட்டக்காரனை நீ பார்த்தது இல்லையே. அதான் ஜேக்கப் அலெக்சாண்டர். இவர் இங்க இருக்க அப்பாவிங்க மன உனக்கு பயப்படலாம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். நீ சொன்னிய என்ன 2 தடவை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு. என்ன இப்ப இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம். ஆனா உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமிரையும் உயிரையும் முடிக்க போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்ல, மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் நான் பிச்சை போட்ட உசுரை எடுத்துக்கிட்டு ஓடா பரதேஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நாளைக்கு 12 மணி ஷார்ப் நீ கூப்பிட்டா போதும். லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணது, மொபைல் நம்பர் கூப்பிடு. ஓகே. எஸ். விஸ்வா சார். விஸ்வா சார், ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 5 மாசத்து விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னன்னு புரியுதா? லிட்டில் ஜான். எஸ், யூ ஆர் ரைட். அவ அப்ரூவரா மாறுதா சொல்லியிருக்கான். நாளைக்கு என்னை மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றானா. அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும்.
விஸ்வா சார். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல தான் நான் டியூட்டிக்கு வருவேன். லிட்டில் ஜானை மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே சார். சரிப்பா. அப்புறமா நீ என்னை வந்து ஆஃபீஸில் பாரு. ஓகே. சார் ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாம், பிரச்சனை தான். நாம் நினச்ச மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்ரூவராக மாற போகிறானா. அது பெரும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம், நம்ம ஷாஜியை உள்ளத்தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும்ல. நீ ஒரு வேலை பண்ணு சொல்லுங்க சார். அந்த அண்ணாச்சி கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் இருக்கணும், ஷாஜி, கமிஷனர் எல்லாரும். சார் நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார், அது முக்கியமான மீட்டிங், கேன்சல் பண்ண ஓ, முடியாது. அதை முடிச்சுட்டு 5 மணிக்கு வை. ஆ அப்புறம் கேசவா, சார். எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் நாளைக்கு தானே? ஆமாம் சார். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா. அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிறதுக்கு. என்ன சார்? இருக்கட்டும், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் முடியட்டும். என்னடா நீ இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடு மேல உன் கோவத்தை காட்ட வேணாம், சாப்பிட்டு போ. வேண்டாம், வயிறு ரொம்பிடுச்சு. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒழிச்சு கட்ட வழி இல்ல, பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்க. சிட்டியே ஆட்டி படிக்கிற டானா. சொந்த தம்பிய அந்த லாக்அப்ல போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தினான். அதை நினைக்கும் போது உயிரே போகுது. இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? நான் சொல்லியாடா நீ கையை பிடிச்சி இழுத்த? வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசுறத பாரு. ஏய் சாஜி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அவன் தான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான்னா. அண்ணாச்சி நீங்க பாத்தீங்கல்ல ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் எல்லாம் இவனாலதான். இவன் பண்ற திமிருத்தனத்தால தினமும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ற பொறுக்கித்தனம். எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு. நீ பண்ண காரியத்தால லிட்டில் ஜான் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறி 12 வருஷம் எனக்கு வலது கையா இருந்தவன்டா. இன்னைக்கு என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க வர? சொந்த தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தா அவன் இடத்துல நான் இருந்தாலும் இதை தாண்டா செய்வேன். அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சு கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக. உனக்கு என்னடா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும், அவன் கதையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா அவனை நாம 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேலதான் வந்து விழும். அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒன்றும் பண்ணலை. அதுக்கும் ஒரு நேரம் வரும். ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர்ற லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் பாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆகிறான்னு. புரியுற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு. நீ தங்கப்பன் தானே? வெடிகுண்டு தங்கப்பன். ஆமா சார். ஜான் எங்க? அவரு உங்களை பார்க்க தான் கிளம்பி வந்துகிட்டு இருந்தாரு. ராஜியோட ஆளுங்க அவரை பார்த்துட்டாங்க. அதனாலதான் அவரு என்ன உங்களை பார்க்க அனுப்பி வச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்க்க வந்தா சாஜியோட ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க, எவிடன்ஸ் அடிச்சிடுவாங்க. நீங்க வாங்க சார். இது என்கிட்டே இருக்கட்டும். ஓகே சார்.